கனி விசஸ் பார்வதி இவங்க சண்டையில யார் மேல நியாயம் இருக்கு, யார் மேல தவறு இருக்கு? ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்ன பிரவீன் ராஜோட கேப்டன்சி போக போக பயாஸ்டா மாறுதா? இது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிக் பாஸ் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை எடுத்திருக்காரு. அதுக்கான காரணம் என்ன? வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் இன்னும் ஏன் வீட்டுக்குள்ள வரல அப்படிங்கிற பல விஷயங்களை தான் இந்த வீடியோல பேச போறோம். இது பிக் பாஸ் சீசன் 9 ரிவ்யூ 22வது நாள். நான் உங்க விஜய் டாமினிக். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் கனி அக்காவுக்கும் பார்வதிக்குமான ஒரு சண்டை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காரணம் என்னன்னா 3 ப்ரோமோவுமே இன்னைக்கு அப்படிதான் இருந்தது. சரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போன்னு சொல்லி லைவ்ல போய் பார்த்தா கூட லபோதிபோன்னு கத்திட்டே தான் கடைசி வரை அது என்ன அப்படிங்கிற கான்டென்ட்டே புரியல. ஒரு கட்டத்தில் எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறமா சில கிளாரிட்டிஸ் வந்தது. அது என்ன அப்படின்னா, என்னோட துணியை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற கனியக்கா ஒரு பக்கம், நான் துணியை எடுத்து கொடுப்பேன் ஆனால் அதை உன் கையில கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய பார்வதி ஒரு பக்கம். இதை ஒரு கட்டத்தில் கனி எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா, எனக்கு பர்சனலா ஹர்ட் ஆகுது, இது என்னோட பர்சனல் ஒரு கிடையாது, கொடுத்த வேலையை பார்வதி பார்க்க மாட்டாங்க, அந்த துணியை என் கையில கொடுக்காம கீழே வச்சது என்னை அவமதிக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு அவங்க சாரி கேட்கணும்னு சொல்லக்கூடிய கனி. இன்னொரு பக்கம் இதை ஒரு பெண் உரிமை சுயமரியாதை அப்படின்னு சொல்லி வழக்கம் போல அவங்களோட சித்தாந்தத்துக்குள்ளே எடுத்துட்டு போகக்கூடிய பார்வதி. ஆனால் அதுக்குள்ளேயுமே நிறைய வேலிடான பாயிண்ட்ஸ் இருந்தது. ஆனால் பார்வதியோட வழக்கம் போலன அந்த ஒரு பேடான மேனரிசத்தால் அவங்க மேலே இருந்த கொஞ்சம் நெஞ்ச நியாயங்களும் மறைக்கப்பட்டது அப்படிங்கிறத உண்மை. சரி, அது என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துருவோம். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் நடந்த அந்த டாஸ்க்குகள் மூலமாக வின் பண்ணது மூலமாக இந்த ஹவுஸ் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது. இதனால கனியக்கா அந்த வீட்டிலேருந்து இன்னும் ஆப்போசிட் வீட்டுக்கு போகிறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஆப்போசிட் வீட்டுக்கு போகிறதுனால அவங்க ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்போ கனியக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட திங்ஸை அந்த வீட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு பார்வதி தான் ஹெல்ப் பண்ணணும், அவங்க தான் எடுத்து வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க யாரை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் பர்டிகுலராக கனியக்கா பார்வதியை ஏன் செலக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. இதை நம்ம பார்வதி சைட்லேருந்து சொன்னோம் அப்படின்னா வன்மம், வெஞ்சன்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். இன்னொரு பக்கம் கனியக்கா சைட்லேருந்து சொன்னோன்னா, நான் யாரை வேணால் வேலை வாங்கியிருப்பேன், எனக்கு பார்வதி இருந்ததுனால பார்வதிட்டு வேலை வாங்குறேன்னு சொல்லி அவங்க பக்கம் சாஃப்டாக சொல்லலாம். பட் நியூட்ரலாகவே தெரியுது இங்கே கனியக்கா பண்ணது லிட்ரலி கொஞ்சம் ஒரு பயஸ்டான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, அவங்க பயஸ்டாக பண்ணிட்டாங்க. அதே நேரம் பார்வதிக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா, இவங்களோட திங்ஸை எடுத்துக்கொண்டே அங்கே கொடுக்குறதா. அதை எப்படி கிரியேட்டிவிட்டியாக பண்ணுறதுங்கிறது பார்வதியோட கையில் இருக்குது. ஒரு வேலை விக்ரம் சொன்ன மாதிரியோ இல்லைனா இந்த இன்னைக்கு சொன்ன பிரவீன்ராஜ் சொன்ன மாதிரியோ அதை ஒரு கேரி பேக்கில் எடுத்து போட்டு ஒரேடியாக கொண்டே கொடுத்துருக்கலாம். இல்லையா, இதெல்லாம் எடுத்துக்கொண்டா மியூச்சுவலாக ஒரு இடத்துல வைக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, பார்வதிக்கு அந்த வீட்டுக்குள்ளே ஆக்சஸ் கிடையாது, வெளியே தான் கொடுக்கணும் அப்படின்னு. அதே நேரம் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, துணியை கொடுங்க அப்படின்னு. ஒரு கட்டத்தில் என்னால் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிற பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த துணியை எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே தான் ஒரு மைனஸ் நடக்குது. என்னன்னா, கனி அக்கா அங்கே நிற்கிறாங்க. கனி நின்று அந்த துணியை வாங்குறதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, அதை கேட்டதுக்கு அப்புறமா கூட பார்வதி கீழே வச்சுட்டு போகிறாங்க. ஒரு கீழே வச்சதுக்கப்புறமா தேங்க்யூன்னு சொன்னால் கூட, ஐயோ நான் கீழே வச்சதுக்கப்புறமா நீங்கள் சொன்னீங்க, அதுக்கப்புறம் தான் கையை நீட்டிங்கன்னு சொல்லலாம். ஆனால் கனி அதை வாங்க ரெடியாக இருக்கப்போ கீழே வச்சுட்டு என்னால் தான் கீழே தான் வைக்க முடியும்ட்டு போகிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா வேலிடான பாயிண்ட்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக பார்வதி யூஸ் பண்ண வார்த்தைகளும் அவங்களோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் பேடான மேனரிசமாக இருக்கட்டும். ஒரு விஜய் சேதுபதி இல்லை, 10 விஜய் சேதுபதி, 100 கமல் சார், எவன் செருப்பு கழட்டி அடித்தாலும் அவங்களோட மேனரிசம் திருந்தாதரா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்வதி கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேலிடான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது அவங்களோட பர்சனல் ஒர்க். ஏன்னா ஃபோல்ட் பண்ண கிளாஸ் எடுத்துக்கொண்டே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, அது ஓகே. பட் அதெல்லாம் தாண்டி அவங்களோட பர்சனல் திங்ஸ் எடுக்கிறோம், அவங்களோட பர்சனல் ஒர்க், அதை நான் எப்படி பண்ணுறேன், வேறு வேலைகள் சொல்லுங்கள், இல்லைனா சொல்கிற விதத்தை மாற்றுங்கன்ற ஒரு விஷயங்களை வச்சாங்க. அது கேட்குறபடியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கனியக்கா பக்கம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிட் பாயிண்ட் இருந்துச்சு. ஒழுங்காக பார்வதி அமைதியாக இருந்திருந்தாலோ இல்லைனா இன்னைய பிரச்சனையை கேப்டன் கையில் விட்டுருந்தா, அதாவது தலை கையில் விட்டுருந்தாலோ இது பார்வதி ஃபேவராக முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் வழக்கம் போல் அப்படியே அவங்களோட பேடான மேனரிசம், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த வார்த்தை அழுத்தம், இதெல்லாம் பண்ணுறது வழக்கம் போல் ஒரு ஹீரோயினிட்டிக் அப்படின்னு நினச்சிட்டு அக்கா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க தலையில் அவங்களே மண்ணலி போட்டு வழக்கம் போல் இந்த வாரத்தின் முதல் நாளே ஷோவை பார்க்கக்கூடாதரா, இன்னும் பார்வதி வாய்ஸ் கேட்டாலே டிவியை மாற்றுங்கடாங்கிற மாதிரி ஒரு ஆக்வர்டான ஒரு பிஹேவ் அவங்க பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொட்டதுக்கெல்லாம் கமருதீன் வருவார். ஆனால் அது டீம் அப்போ அது குரூப்பிசமோ கிடையாது, ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்தால் குரூப்பிசம். அப்போ அதுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு பேசி சார்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லி வர பிரவீன்ராஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, டே உன்னால் முடிஞ்சா பார்த்துக்கடா, அவ்வளோதான்டா, இதாண்டா பண்ண முடியும், என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி. எனக்கு என்ன ஒரு மன தைரியம் பாரு, மன தைரியத்தை விடுங்க. இது ஒரு ஷோவோட லிமிட்ஸ் இல்லைனா ஒரு ஷோவோட ரூலை தொடர்ந்து பிரேக் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன் பிக் பாஸ் கண்டிக்க மாட்டாரு, விஜய் சேதுபதி கண்டிக்க மாட்டாரு. விஜய் சேதுபதியா சரி ஓகே சார், நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பேசுறீங்கன்னா பர்சனலான ஒப்பீனியன் ஆகிடும் சொல்லி விட்டுறாங்க. பிக் பாஸ் எதுக்கு பேச மாட்டேங்கிறப்பல ஒருவேளை இவருமே ஒரு பேடான டிஆர்பி தான் இந்த தடவை பிக் பாஸ் எதிர்பார்க்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இது பார்வதி பக்கம் இருக்குது. ஆனால் கனியக்கா பக்கம் இன்னைக்கு என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல பார்வதியை தேர்ந்தெடுத்தது ஃபால்ட்டு. ரெண்டாவது, பார்வதி அப்படி வச்சுட்டாங்களா, வச்சதுக்கப்புறமா ஒரு ஏஜ் மெச்சூராக ஓகே நீங்கள் பண்ணது என்ன ஹர்ட் ஆனது பார்வதி, நீங்கள் சாரியை கேட்கலாம், ப்ராப்ளம் மக்கள் பார்க்குறாங்க, இவ்வளோ கேவலமான ஒரு மேனரிசமுக்கும் ஒரு ஆட்டிடியூடுக்கும் உங்களுக்கு இந்த வாரம் செருப்படி கிடைக்கும், அப்படி இல்லையா உங்கள்கிட்ட இருக்க கோவத்தை இறக்கி விட்டுட்டு இதை நான் எடுத்துக்குவேன், உங்களை மாதிரி நான் கிடையாதுன்னு சொல்லி கனியக்கா உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இல்லை நான் இங்கே தான் நின்று தர்ணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அக்கா உட்காடுறாங்க, சாப்பிட மாட்டேன் இப்படியா பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த சாப்பிட மாட்டேன்ற ஒரு விஷயம் சொல்கிறப்ப பார்வதி வேலிடான பாயிண்ட் எடுத்துறாங்களே, சாப்பாட்டில் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அங்கே தான் நியாயவாதியாக மாறுறாங்க. என்ன அப்படின்னா,
என்னால மத்தவங்களுக்கு சாப்பாட்டு விஷயத்துல நீங்க அடிக்கக்கூடாது. மத்தவங்களுக்கு சாப்பாட்டு விஷயத்துல நீங்க வெஞ்சன்ஸ் காட்டாதீங்க. மத்தவங்களோட சாப்பாட்டு விஷயம் வந்து என்னால பிரச்சனை ஆகும் அப்டின்னா, அதுக்காக நான் சாரி கேட்கிறேன்னு சொல்லிட்டு, அதே நேரம் இது வந்து அதுக்காக மட்டும் தான் சாரியே தவிர, நான் கீழ வச்சதுக்கெல்லாம் சாரி கிடையாது. அப்ப பார்வதி கிட்ட சாப்பாட்டு விஷயத்துல அரசியல் பண்ணாதீங்கன்ற ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு. ஆனா அவங்க சொன்ன விதமும், அதுக்கப்புறம் வந்து ராஜமாதான்னு சொன்ன விதமும் அவங்களுக்கு வழக்கம் போல ட்ரிகர் ஆயி, என்னை ராஜமாதான்னு சொல்லாதன்னதுக்கப்புறம், ஓகே கனித்திரு அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு பக்கம் வளைஞ்சு, கொலைஞ்சு வழக்கம் போல மத்தவங்கள ட்ரிகர் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசினாங்க. ஸோ இன்னைக்கு தவறு யார் பக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா 2 பக்கமும் இருக்கு. முதல்ல கனி அக்கா மேல மேஜர் மிஸ்டேக். என்னன்னா, அவ்வளோ பெர்சன்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து பார்வதி சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவங்கள வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா வழக்கம் போல பார்வதியை நீ ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு ஒன்று தான். ஒருத்தவங்களோட மேனரிசம் பிடிக்கல, ஒருத்தவங்க பேசினாலே பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள்ட்ட ஒதுங்கி தான் இருக்கணுமே தவிர அவங்கள மேல மேல இழுக்கக்கூடாதுல்ல. ஸோ அப்படியாப்பட்ட இழுவை விஷயத்தை இப்போ கனியாக்கா பண்ணாங்க. அது அவங்க மேல இருந்த தவிர. 2வது விஷயம், இவங்க குடுக்கலாம் சாப்பிட மாட்டேன். அதே நேரம் வந்து கிச்சன்ல இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் தெரியல. சாப்பிட மாட்டேன்னா, அப்போ அவங்க சாப்பிடலன்னா அவங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒரு ஆள் இல்லைன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு கேங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க சாப்பிடலன்னா இப்படிக்கா, அப்போ நாங்கள் பார்வதியை போகிறோம்னு சொல்லி என்ன பிரச்சனைனே தெரியாம உள்ள இன்வால்வ் ஆகிற ஒரு 5-6 பேர் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா போயிட்டு முதல்ல பார்வதியை கார்னர் பண்ணுவாங்க. லைக் எப்படி வந்து பார்வதி கமருதீன் சப்போர்ட்டா நிக்கும்போது, ஒரு பக்கம் இவங்க சொல்லி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கெமி வந்து கமருதீனை கூப்பிடுவாங்க, வா டாய்லெட் கிளீன் பண்ணணும். அது டாய்லெட் கிளீன் பண்ண கூப்பிட மாட்டாங்க. இவர் பாருக்கு போய் சப்போர்ட் பண்றாருன்ற ஒரு பிளான்ல கூப்பிடுவாங்க. அப்ப கமருதீன் வந்து பார்வதி சப்போர்ட்டா நிக்கிறப்ப எப்ப இவங்களுக்கு வந்து குடையுதோ, அதே மாதிரி இங்க ஒரு பக்கம் கனி ஹர்ட் ஆகுறது மூலமா அங்க இருக்க ஒரு டீம் போயிட்டு பார்வதியை குடைவாங்க. ஸோ 2 பக்கமே ஈக்குவலன்ஸா ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும். முதல்ல கனி அக்கா மேல அது ஒரு மிகப்பெரிய தவறு. சாப்பாடு விஷயத்துல பண்ணதும் சரி, பார்வதி செலக்ட் பண்ணதும் சரி. பார்வதி மேல என்ன தவறு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம பண்ணிட்டோம், நம்ம மேல தவறு இல்லை அப்படின்னா அந்த வார்த்தையத்தோட முடிக்கணும். திரும்ப திரும்ப அந்த வாதத்தை வளர்த்து அதுக்கப்புறம் அப்படி ஆட்டி இப்படி ஆட்டி அதுக்கப்புறமா ஒரு ஒரு சபை நாகரீகம் இல்லாம நடந்துகிட்ட ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லடா அப்படிங்கிற மாதிரியும், நான் எனக்கு என்னமோ பார்வதி பார்க்குறப்ப அசீமை பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை வந்து பார்வதி நெகட்டிவாவே பண்ணி நம்ம பாலாஜி மாதிரியோ இல்லைன்னா நிரூப் மாதிரியோ அப்படி மகத் மாதிரியே இருக்க தேவையில்ல. நம்ம அசீம் மாதிரியான ஒரு பிஹேவ் பண்ணி ரூல் எல்லாம் பிரேக் பண்ணி டைட்டில் வின் பண்ணலாங்கிற ஒரு ஐடியால அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதுதான் இன்னைக்கு இவங்க சண்டையில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கர்மம். ஆக மொத்தம் ஒன்னத்துக்கும் பயன் இல்லாத சண்டை. 2வது ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்குன்னு சொன்ன கேப்டன்சி பயாஸ்டா மாறுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரவீன்ராஜ் இன்னைக்கு வந்து கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிச்சு இந்த வாரத்துக்கான தலையா மாறுறாப்புல. தலையா மாறினதுக்கு அப்புறம் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் ஒரு பரேட் நடத்துறாரு. பரேடுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன் கொடுக்குறாரு. அந்த கான்வர்சேஷன் அது மட்டும் இல்லை ஸ்பீச்சும் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா, இனிமேல் இந்த ஒரு வாரம் இந்த வீடு வந்து ஆர்மி மாதிரி தான் இருக்கும், பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும், இவங்க அது பண்ணணும் அது பண்ணணும், இல்லை இவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு, ஷேம் கார்னர் புதுசாக ஒரு தலைகுனிவு மூலையை வந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. யார் வந்து ஷேமா சொன்ன வேலைகள் செய்யாமல் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஆகணும் அவங்கள வந்து அந்த இடத்துல நிற்க வைப்பாரா, அங்கே நிற்கிறதே அசிங்கன்றதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்படி பார்த்தா நீ பேசின பார்வதியோ இல்லைன்னா சாப்பாட்டுக்காக தர்ணா பண்ணுன்னு சொன்ன நம்ம கனியக்கா அவங்க ஒரு உட்கார வைப்பாரான்னு கேட்டால் அதான் கிடையாது. அதே நேரம் பார்வதி பேசினாலே அங்கே தப்பு தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்வதி அமைதியாருன்னு சொன்ன விதங்கள்லாம் ஏன் பயாஸ்டா இருக்கீங்க? ஒரு பக்கம் கனியாக்காட்ட பேச அக்கா நீங்கள் ஒரு பக்கம் வயசுலேயே மூத்த ஆள் பக்குவமான ஆள், இந்த பிரச்சனை அப்படியே விட்டுட்டு போங்க, நான் அப்போ தான் கேப்டன்சி வந்திருக்குன்னு சொல்ல வேண்டியது அந்த ஒரு விஷயம் இல்லை. அதே நேரம் பார்வதியும் கனியும் கூப்பிட்டு பேசினா அந்த பிரச்சனை ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சு. கமருதீன் வராப்புல அவர் வராப்புல இவர் வராப்புல எல்லாரும் ஏன் கூப்பிட்டு போறீங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஆக மொத்தம் ஆர்மி மாதிரி இருக்கும்னு நினைச்ச கேப்டன்சி கொஞ்சம் அதிலே புஸ்குன்னு போனதான் மிச்சம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த நாமினேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த நாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக பார்வதி வந்து 7 ஓட்டு, கமருதீன் 10 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஆக மொத்தம் இந்த வீட்டில் ஒரு அன்பு கேங்குங்கிறது இருக்குன்றது நம்ம எல்லாருமே எப்படி சொல்லி வச்ச மாதிரி வந்து கமருதீனே கமருதீன் குத்துன்னு குத்துனாங்க. அதிலே தெரிஞ்சு போச்சு இவங்க இந்த வாரம்னு. ஆனால் ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்னா, கமருதீனையும் பார்வதியும் தொடர்ந்து நாமினேட் பண்ணுறதுனால மட்டும் அவங்க வெளில போயிட மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து மக்கள்கிட்ட பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். அவங்கள வாரம் நாமினேட் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் அவங்க வந்து பிக் பாஸே உள்ளே தக்க வைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அதுக்கான எப்படி சொல்கிறது, அதுக்கான வேலிடான ரீசன்ஸ் இருக்குது. இவங்க இருந்தால் நம்மளுக்கு நெகட்டிவ் கண்டென்ட் கிடைக்கிது அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் தாண்டி வினோத்துக்கு வச்சதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா போன வாரம் பாராட்டின வினோத்தை இந்த வாரம் எல்லாம் வச்சு குத்துன்னு குத்துறாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் செய்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வினோத் வந்து என்ன மாதிரியான ஒரு மேனேஜர் முறை நம்ம பார்க்குறப்ப தான் வினோத் வந்து நல்லவங்க மாதிரி காமிக்கிறாங்க போல. உள்ள வினோத்துக்கு அப்போ அவ்வளோ விஷயங்கள் வந்து வெளில காட்டப்படாத அளவு இருக்கு போல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் கலையரசன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த வாரம் நடந்த நாமினேஷன்ஸில் மோஸ்ட்டாக சொல்லி வச்ச மாதிரி, ஏன்னா வந்து ரம்யாஜாவோட பேர் வரல, ஒரு குறிப்பிட்ட விக்ரமோட பேர் வரல, ஒரு குறிப்பிட்ட ஆட்களோட பேர் வராமல் அவங்க யாரை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களோட பேர்கள் வந்த மாதிரி அப்பட்டமாக தெரிஞ்சது. அப்படின்ற பட்சத்தில் இந்த வீட்டில் குரூப்பிசம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நார்மலாக போயிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு பிக் பாஸ் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு எடுத்தாருன்னு சொல்லி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் கண்டென்ட் கொடுக்க மாட்டீங்க, பார்வதி மட்டும்தான் அந்த ஷோ வந்து தூக்கி நிறுத்தணுன்ற பேரில் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் நானே ஒரு முடிவெடுத்து உங்களை வந்து வச்சு செய்ய போகிறேன்னு சொல்லி பிக் பாஸ் என்ன பண்ணுறாருன்னா,
நீ போட்டிருக்க ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையும் கலட்டி என்கிட்ட திரும்ப கொடுத்து விட்ரு. நான் உனக்கு ஒரு யூனிஃபார்ம் தரேன், அதை தான் நீ இனிமேல் போட்டுக்கணும் நான் சொல்கிற வரைக்கும். உன்னோட ட்ரெஸ்ஸு, ஷூ, செப்பல், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் க்ரீமு, சன்ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், லிப்ஸ்டிக்கு, கம்மல், தோடு, காப்பு, ஜடா, கடா எல்லாத்தையும் நீ வந்து எப்படி வந்து ஒரு காட்டுவாசி ஆதி மனிதனும் பிறந்தோன்னு இருப்பான் அது மாதிரி இருக்கணும். உனக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருவேன். நீ வந்து முடியை வந்து கொண்டையை போட்டுக்குவியோ, இல்லை முடியை வச்சு முடியிலே கட்டிக்குவியோ, நீ என்ன பண்ணுவியோ, குளிக்காத, பல்லு விளக்காத, டூத் ப்ரஷ், எல்லா சோப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டார் அந்த மனுஷன். நீ இனிமேல் வந்து ஒரு ஆதிவாசியாக வாழ போகிற, இனிமேலாச்சும் உங்களுக்கு வந்து அடிப்படை அறிவு வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு இருக்கார். சொல்லப்போனால் ஒரு மனுஷனுக்கு இது மாதிரியான கம்ஃபர்ட் திங்ஸ் இருந்தால் தான் அவன் நார்மலான ஒரு மனநிலையில் இருப்பான். இவங்க நார்மல் டேஸ்லேயே நார்மலான மனநிலையில் இல்லை. அப்போ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வாங்குறது மூலமாக உண்மையாகவே அவன் ஆதி மனிதனாக மாற மாட்டேன், காட்டுவாசியாக மாறுவாங்க அப்படிங்கிறதுக்கான பல உதாரணங்கள் இருக்குது. பிக் பாஸ் அந்த ஒரு திங்ஸ் எல்லாம் வாங்கி என்ன பண்ண போகிறாரு, இதெல்லாம் கொடுத்தது மூலமாக வந்து லக்ஸுரி, அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஹோமு, பிக் பாஸ் ஹோம் யார் என்னன்னே தெரில. அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வாங்குறது மூலமாகவாச்சும் நீங்கள் அடிச்சு பிடிச்சி அடுத்து ஒரு டாஸ்க்கில் ஜெயிச்சு, அதாவது இனிமேல் ஒரு டாஸ்க் வைக்கிற வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கான உடைமைகள் மட்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு. அதுக்காக அடிச்சுக்கிட்டு அந்த உடைமைகளை ஜெயிக்கிறதுக்காக அடுத்த டாஸ்க் வரப்போதா, அதில் எப்படி விளாட போகிறான்னு தெரில. இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க எந்த டாஸ்க் கொடுத்தாலும் செய்ய மாட்டேன்னு சொல்லி பிக் பாஸ் இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்தார்ல, இதுவே இந்த சீசனை கேவலப்படுத்துகிற மாதிரி ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட, எதுக்கு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் இன்னும் வீட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேச போகிறோம். யார் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். முதல்ல வந்து கிசுக்கப்பட்ட பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜின் ஒரு பக்கம், அமித் பார்கவ் ஒரு பக்கம், வந்து பார்த்தீங்கன்னா சிப்பு சூரியன் அப்படிங்கிறது. ஆனால் அமித் பார்கவ் 99% கன்ஃபார்ம் ஆகப்பட்டதாகவும், ஒன்று நாளைக்குள்ள நாளை மறுநாளும் அமித் பார்கவ் வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும், பிரஜின் 90% வருவார் வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயங்களே வந்து நிறையா சோஷியல் கிரிட்டிக்ஸ், அதாவது பிக் பாஸை ரெகுலராக அப்டேட் கொடுக்கக்கூடிய நபர்களும் உள்ளே இருக்கிற ஒரு சில பேரும் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அமித் பார்கவ் வர்றது கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் பிரஜின் வந்தார்னா இந்த ஷோ ஸ்டீல் ஆகிடும் அப்படிங்கிறது. ஸ்டீல் மீன்ஸ் உள்ளே வந்தார்னா 90s கிட்ஸோட ஓட்டு எல்லாத்தையும் தலையை வாங்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிரஜின், அமித் இவங்க எல்லாமே, சிப்பு சூரியன் அவரை பற்றி எந்த ஒரு விஷயங்களும் இன்னும் தெரியல. ஒருவேளை சிப்பு சூரியனும் வரலாம். 3 கண்டஸ்டன்ட் ஒன்றா வராங்களா, இல்லை எல்லாம் தனித்தனியாக வராங்களா, இவங்க உள்ளே வந்து எப்படியெல்லாம் கேம் வரும், இந்த 3 பேரில் யார் உள்ளே வரணும் அப்படிங்கிற நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற பல கருத்துக்களையும், இதை தாண்டி இன்றைக்கி நடந்த அந்த கேப்டன்சி டாஸ்க்கு, பிரவீன் ராஜோட அந்த கேப்டன்சி, கனி மற்றும் பார்வதி இவங்களோட சண்டை, நாமினேஷன்ஸ், பிக் பாஸ் எடுத்து முன்னெடுப்பு அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.